ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த விண்ட் ஆன் ஏ ஹாண்டட் ஹில் அப்படின்ற ப்ரோஸோடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படிங்கிற ப்ரோஸோடைய ஆத்தர். நம்மளோட சேனலில் வந்து ப்ரோஸ்க்கு ஆத்தர் ஷார்ட்கட் போட்டிருக்கோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லெசனுக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப லென்த்தான லெசன் தான். நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊ ஊ ஊ அப்படி சொல்லிட்டு காற்று வேகமாக ஊஸ் ஊஸ் அப்படி அடிக்குள்ள ஊ அப்படி சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாங்க. அந்த காற்றோடைய சவுண்டை தான் வந்து நமக்கு அங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி சவுண்ட் போடுது அப்படின்னா ஊ ஊ போடுதான். அங்கே எங்கேருந்து வருது இந்த காற்று அப்படின்னா ஹிமாலயன் மலையிலேருந்து வருதான் காற்று. எந்த மலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிமாலயன் மலை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாலயன் மலையிலேருந்து காற்று வந்து நமக்கு வேகமாக சத்தம் விட்டுக்கிட்டே வருது. அங்கே இருக்கிற யாரெல்லாம் கடந்து வராங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஹில்ஸு, அங்கே இருக்க பாசஸ்னால் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற குன்று, அங்கே இருக்க கணவாயெல்லாம் வந்து கடந்து காற்று வந்து பயங்கரமாக அங்கே இருக்க பைன் ட்ரீஸ் அண்ட் டியோடர் ட்ரீஸ் எல்லாம் கடந்து வேகமாக ரீங்காரம் போட்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீங்காரம் அப்படின்னா என்னென்னா ஹம்ட் அண்ட் மூண்ட் அப்படின்வாங்க. ஹம்ட் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே வர மாதிரி, ரொம்ப ஸ்லோ வாய்ஸ். மூண்ட் அப்படின்னா மியூட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோ வாய்ஸில் டீப்பாக ரொம்ப லோ வாய்ஸில் பாட்டு பாடிக்கிட்டே வர மாதிரி பயங்கர ஜாலியாக அந்த காற்று வந்து வேகமாக வருது. எங்கேருந்து வருது? ஹிமாலயன் மலையிலேருந்து வருது. அங்கே இருக்க ஹில்ஸு, அங்கே இருக்கிற பாசஸ்லாம் கடந்து 2 ட்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ட்ரீ அப்படின்னா பைன் டியோடர். என்ன ட்ரீ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பைன் ட்ரீ டியோடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் கடந்து வருது அப்படின்னா ஹில்ஸையும் பாசஸையும் கடந்து வருது. எங்கேருந்து வருது அப்படின்னா ஹிமாலயன் ரேஞ்சிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாண்டட் அப்படின்னா என்ன? பேய் காற்று. ஹாண்டட் ஹில்லேருந்து, பேய் மலையிலேருந்து வர ஒரு காற்று அப்படி தான் பார்த்தோம். அது பேய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாண்டட் அப்படின்னா அங்கே அப்படி வர அந்த காற்றை யாராலையுமே தடுக்க முடியாதான். யார் மட்டும்தான் தடுப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபியூ ஸ்டண்டட் ட்ரீஸ் அப்படின்னா வளர்ச்சி குறைந்த சில ட்ரீஸாலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சில புஷ்ஷஸ் புதர்கள், அது மட்டும் இல்லாமல் சில ரூயின்ஸ்னால் இடிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பயங்கர செட்டில்மெண்ட்டாக இருந்து இப்போ வந்து அதை அழிஞ்சு போயிருக்கும்ல, அதை தான் ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து அந்த காற்றை வந்து தடுக்க முடியும். மற்ற வேற யாராலையுமே வந்து அந்த காற்றை வந்து தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அங்க இருந்த ஒரு மலை அடிவாரத்துல பக்கத்துல இருக்க மலையில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கூரை எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா டின் ரூஃபால ஆயிருக்கும், தகடால வச்சிருப்பாங்க. அந்த தகடெல்லாம் இங்க காத்து பயங்கரமா அடிக்கிறதுனால பறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கல் வந்து எல்லாரோட வீட்டோட அந்த தகடுலையும் வச்சிருப்பாங்களாம். அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி அந்த வில்லேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன சொல்றாங்கன்னா அங்க ஒரு 3 சில்ட்ரன் இருக்காங்களாம். இது வந்து நமக்கு பாயிண்ட். ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த பேராகிராஃப்ல பெருசாக பாயிண்ட் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்களாம். ஒவ்வொரு கல்லை மேலே வச்சு துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் they placed a rock. ஒவ்வொரு துணியும் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு கல்லை வந்து வச்சுட்டே இருக்காங்களாம். ஈவன் the cloth fluttered the flags and என்னதான் அவங்க கல் வச்சாலும் துணியெல்லாம் வந்து பறந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா அந்த 3 children அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை சில்ட்ரன் அப்படின்னா 3 children. அடுத்து போகலாம். அந்த 3 சில்ட்ரன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா உஷா அப்படிங்கிற பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா நல்லா பிளாக்கான ஹேரா, டார்க் ஹேர் அண்ட் ரோஸ் சிக். அவங்க கண்ணெல்லாம் வந்து ரோஸாக இருக்குமா. அப்போ உஷா எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா பிளாக் ஹேர் இருக்க ரோஸ் கண்ணு இருக்கிற ஒரு பொண்ணு தான் உஷா. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன காய போடுறாங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதரோடைய லூஸ் ஷர்ட், அவங்க தாத்தாவோடைய ஒரு பெரிய ஷர்ட்டை தான் வந்து அவங்க காய போடுறாங்களாம். அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பி எங்கர் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. உஷாவோட தம்பி இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா பெட்ஷீட்டை வந்து காய போடுறானா.
அவன் என்ன பண்ணுறான், பெட்ஷீட்டை வந்து காய போடுறானா. அடுத்த பின்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். பின்யா அப்படிங்கிறது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா உஷாவோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்களுக்கு ஒவ்வொரு துணியாக எடுத்து கையில் கொடுத்துட்டே இருக்காங்களாம். ஹேண்டிங் தம் த கிளாத் ஒன் அட் ஏ டைம், ஒவ்வொரு துணியாக எடுத்து காய போடுறதுக்காக கொடுக்குறாங்களாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், என்ன மலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிமாலயான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரீ அப்படின்னா பைன் ட்ரீ, டியோடர் ட்ரீ அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜில் தான் அவங்க வாழறாங்க. ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம். டவுனா வில்லேஜான்னு கேட்டாங்கன்னா வில்லேஜ் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சில்ட்ரன் இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உஷாக்கு 11 இல்லைன்னா 12 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கிராண்ட் ஃபாதரோடைய கிளாத்தை வந்து காய போடுறாங்க, கிராண்ட் ஃபாதரோடைய ஷர்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உஷாவுடைய தம்பி யார் அப்படின்னா சுரேஷ் யார் அப்படின்னா உஷாவுடைய பிரதர். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெட்ஷீட்டை காய போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது யார் அப்படின்னா பின்யா யார் அப்படின்னா உஷாவுடைய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெய்பர். அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் ஓவர் கிளாத், அதான் வந்து அவங்க பண்ணுறாங்க. இவங்க தான் மொத்தம் எத்தனை சில்ட்ரன் அப்படின்னு கேட்டால் 3 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாமா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துணியெல்லாம் காயப்பட்டு ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்களாம். அவங்க வெயிலையும் காத்தடிக்கும்னு பார்த்தோம்ல, ஈவன் சன் இருந்தாலும் காத்தடிக்கும், அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உஷா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நான் வந்து பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். இதில் என்ன அப்படின்னா யார் வந்து பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உஷா தான் வந்து என்ன சொல்கிறா, நான் பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ விஷ் ஐ குட் கம் டு. பின்யா என்ன சொல்கிறா அப்படின்னா எனக்கும் வரணும்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒர்க்லாம் பார்க்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கவு இருக்குது, மாடு இருக்குது, அதையும் நான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ யார் வந்து பஜாருக்கு போகிறா அப்படின்னா உஷா போகிறா. பின்யா என்ன சொல்கிறான்னா எனக்கும் வர ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் வீட்டில் வந்து மாடை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையும் செய்யணும். ஏன்னா வில்லேஜ்னால் மாடுகள் வச்சுருப்பாங்க, அப்போ மாடை பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்ன சொல்கிறான்னா நான் வேணா வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு பஜாருக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்குமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சுரேஷ். பஜார் வந்து எவ்வளோ தூரம், இது வந்து இம்பார்ட்டன்ட். பஜார் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மைல்ஸ். அவங்க வீட்டில் இருந்து பஜார் எவ்வளோ தூரம் அப்படின்னா 3 மைல்ஸ் அவே அப்படின்னு சொல்லணும். அந்த ஹாண்டட் ஹில் பக்கமாக போனாங்கன்னா எவ்வளோ தூரம் அப்படின்னா 3 மைல் வந்து அங்கே பஜார் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உஷா என்ன சொல்கிறா அப்படின்னா அவன் தம்பி சுரேஷ் கேட்டதுக்கு என்ன சொல்கிறான், இல்லை நீ வராத, உனக்கு இங்கே வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் கூட மரத்தை வந்து சாப்னா கட் பண்ணி கொடு, மரம் வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வுட் சாப் அப்படின்னா மரம் வெட்டுதல். மரத்தை வந்து கிராண்ட் ஃபாதர் கூட ஹெல்ப்பாக நீ மரத்தை வந்து வெட்டி கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் உங்களுக்கு என்ன பயன்னா யார் பஜாருக்கு போகிறா அப்படின்னா உஷா. அதுக்கு பின்யாக்கு வேலை இருக்குது, அதனால அவள் வரணும்னு ஆசை, ஆனால் வேலை இருக்கிறதுனால அவளால் வர முடியல. என்ன வேலை அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட், வீட்டு வேலையும் பார்க்கணும், மாடும் பார்த்துக்கணும்னு சொல்கிறா. அடுத்து சுரேஷ் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உஷா என்ன சொல்கிறா, வேணா நீ கிராண்ட் ஃபாதருக்கு மரம் வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க வீட்டிலேருந்து அந்த ஹாண்டட் ஹில் வழியாக போகும்பொழுது அந்த பஜார் எவ்வளோ தூரம்னு கேட்டாங்கன்னா 3 மைல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்போ இவங்களோட ஃபாதரை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா their father was in the army. அதாவது உஷா சுரேஷ் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா வந்து ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அப்போ அவங்க அப்பா வந்து இப்போ அவங்க கூட இல்லை. எங்கே இருக்காங்க அப்படின்னா ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் மென், அதாவது ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா சுரேஷும், அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா. அப்போ அவங்க அப்பா வந்து ஆர்மியில் இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, ஹவு மெனி மென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ எங்க எத்தனைன்னா 2, ஆனால் டோட்டலாக எத்தனைன்னா 3. ஏன்னா அப்பாவும் இருக்கார், அப்பா இறந்தெல்லாம் போல, அப்பா வந்து ஆர்மியில் இருக்கார். டோட்டலாக 3 பேர். இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க, சுரேஷும் தாத்தாவும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுரேஷை பற்றி கொடுத்துருக்காங்க. சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசு பையன். எப்படி இருப்பான் அப்படின்னா கொஞ்சம் சப்பியா, குண்டா, ஆல்மண்ட் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவனுடைய பாதாம் மாதிரி இருக்குமா அவன் கண்ணு. அப்போ நமக்கு வந்து உஷாக்கு வந்து எத்தனை வயசுன்னு பார்த்தோம்,
உஷாக்கு வந்து ஒரு 11லேருந்து 12 வயசு இருக்கும்னு சொல்கிறாங்களா, 11 or 12, 11, 12 ஏதோ ஒன்று. சுரேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசு அப்படின்னா 8 வயசு. அப்போ யாருக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவன் எப்படி இருப்பான், நல்லா சப்பியாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆல்மண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நீ தனியாவா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறானா சுரேஷ். அதுக்கு வந்து உஷா என்ன சொல்கிறான், ஒய் ஷுட் பி அஃப்ரேட், உனக்கு பயமா இல்லையான்னு அவன் கேட்குது. நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். ஏன்னா அங்கே தான் கோஸ்ட் இருக்கே, பேய்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எனக்கு தெரியும், ஆனால் நான் சீக்கிரமாக வந்துடுவேன் இருட்டுறதுக்குள்ள, பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க், இருட்டுறதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டியூரிங் த டேஸ், பேய்கள்லாம் வந்து பகல் நேரத்தில் வராது, இருட்டுறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறான். ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரூயின்ஸ் அப்படின்னு யார் கேட்குறான்னு உங்களுக்கு கேட்பாங்க. பின்யா என்ன கேட்குறான்னா, அந்த இடிபாடுகளில் நிறைய கோஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் பாழடைஞ்ச பில்டிங் இருக்குல்ல, அங்கே வந்து நிறைய பேய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா, பின்யா வந்து கேட்குறா. அதுக்கு உஷா என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என்னோட தாத்தா சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா, தாத்தா வந்து சொல்லியிருக்காராம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷம். எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்பாங்க, 100 years அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 100 years ago அங்கே யார் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள், இங்கிலீஷ் பீப்புள் வாழ்ந்தாங்களாம். அதாவது அந்த பில்டிங்கில் 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் வாழ்ந்தா அப்படின்னா இங்கிலீஷ்காரங்க வந்து வாழ்ந்தாங்களாம். அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ அங்கே வந்து இந்த மாதிரி காற்று, இடி, மின்னல் அந்த மாதிரிலாம் வர்றதுனால அவங்க அங்கேருந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி, இங்கேருந்து வேற ஒரு ரேஞ்ச் அனதர் பிளேஸ்க்கு போயிட்டாங்க, வேற பிளேஸ்க்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ யார் வாழ்ந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி. யார் இதை சொன்னா அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் சொல்லியிருக்காங்களாம். சரியா? அடுத்து அதுக்கு வந்து பின்யா என்ன கேட்குறா அப்படின்னா, அவங்க தான் போயிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அங்கே வந்து பேய் வந்துச்சு? பிரிட்டிஷ்காரங்க இருந்திருந்தாங்க, இல்லை அவங்க இறந்துருந்தாங்கன்னா அங்கே பேய் இருக்கலாம். அவங்க தான் போயிட்டாங்கல்ல, அப்புறம் அங்கே எப்படி பேய் வந்துச்சு அப்படி சொல்லி அவ கேட்குறா. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாத்தா வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா டெரிபிள் ஸ்ட்ராங் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான புயல் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த புயல்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மின்னல் வந்து ஒரு வீட்டை வந்து தாக்கிடுச்சான். புரியுதா? பயங்கரமான புயல் வந்துச்சு. அந்த புயல் டைம்ல ஒரு மின்னல் வந்து வீட்டை வந்து தாக்கிடுச்சு. அதுல இருந்து எல்லாருமே என்ன ஆனாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க. அதுல இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸும் இருந்திருக்காங்க, அந்த வீட்டுல குழந்தைங்களும் இருந்திருக்காங்க, அந்த குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா வேற ஏதாவது மெனி சில்ட்ரன், எத்தனை குழந்தைங்க அப்படின்னா அங்கே 2 குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போ இது உங்களுக்கு கொஸ்டின். அதாவது ஒரு ஸ்ட்ராம் இருந்துச்சு, அங்கே வந்து லைட்னிங்கால அந்த வீட்டில் மின்னல் பட்டதுனால அங்கே இருந்த குடும்பமே இறந்துட்டாங்க. அதில் சில்ட்ரன்ஸும் இருந்தாங்க. எத்தனை சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சில்ட்ரன் இருந்தாங்க, ஒரு பிரதர் அண்ட் ஒரு சிஸ்டர். அக்கா தம்பி அண்ட் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. grandfather says he has seen them many times. அதாவது அவங்க தாத்தா சொல்லியிருக்காங்க, நான் அந்த 2 பிள்ளைங்களை வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன், நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதுவும் எங்கே அப்படின்னா அந்த இடிபாடுகள், அந்த பயங்கரமாக அந்த பில்டிங் வந்து பாழடைஞ்ச பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் வந்து நான் அந்த பில்டிங்கை பாஸ் பண்ணி நான் வரும்பொழுது நைட் டைமில் நான் வந்து அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். he has seen them playing in the moonlight. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிலா வெளிச்சத்தில் அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இது என்ன தெரியணும் அப்படின்னா 2 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அந்த 2 குழந்தைங்களும் நைட் டைம்ல விளையாடிட்டு இருப்பாங்களாம் அந்த ரூயின்ஸ்ல. அப்ப அவங்க தான் பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் இருப்பாங்களாம். வாசன்ட் ஹி அஃப்ரேட், அவருக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி பின்யா கேட்குறா. அதுக்கு வந்து உஷா என்ன சொல்றான், நோ, ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். வயசானவங்களுக்குலாம் வந்து பேய்களை பற்றி எந்த ஒரு இதுவும் அவங்க பெருசாக அவங்களெல்லாம் வந்து பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பஜார். அவ்வளோதான், உஷா வந்து கிளம்பிட்டா. எங்கே கிளம்பிட்டா அப்படின்னா பஜாருக்கு கிளம்பிட்டா. எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க, மதியம் 2 மணிக்கு. எத்தனை மணிக்கு? மதியம் 2 மணிக்கு உஷா வந்து பஜாருக்கு கிளம்பிட்டா. இட் வாஸ் அண்ட் ஹார், அங்கேருந்து போகிறதுக்கு, அவங்க வீட்டிலேருந்து பஜாருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகுமா. ஷி வென்ட் த்ரூ த ஃபீல்ட், அங்கே இருக்க ஃபீல்டு பக்கமாக அவள் அப்படியே போகிறா. வயல்வெளிகள் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த வழியாக போகிறா. எதெல்லாம் கடந்து போகிறா அப்படின்னா மஸ்டர்ட் ஃப்ளவர், அதாவது கடுகு இருக்குல்ல, அந்த மஸ்டர்ட்னா கடுகா, அந்த பூ எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும்.
அந்த பூக்கள் எல்லாம் வந்து அந்த ஃபீல்டெல்லாம் கடந்து போகிறா. அங்கே சேடில் ஆஃப் த ஹில், சேடல் அப்படின்னா 2 மலைக்கு நடுவில் இருக்கிற வழி, அதுதான் சேடல் அப்படின்னு சொல்லுவோம். சேடல் எல்லாம் கடந்து போகிறா, அங்கே இருந்து ரூயின்ஸையும் கடந்து போகிறா. அப்போ உங்களுக்கு இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, உஷா வந்து பஜாருக்கு எத்தனை மணிக்கு போகிறான்னு கேட்டால் 2 மணி. எப்போ போகிறா? மார்னிங்கா, ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னா ஆஃப்டர்நூன் போகிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா the path went straight through the ruins. இப்போ அவளோட வழி எப்படி இருக்குன்னா, அந்த ரூயின்ஸ், அந்த இடிபாடுகள் இருக்குல்ல, அந்த வழியாக தான் அவள் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு அந்த வழி வந்து நல்லாவே தெரியும், ஏன்னா அவள் அடிக்கடி அந்த பக்கம் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பஜாருக்கு அவள் வாரம் வாரம் போவாளாம். வீக்லி ஷாப்பிங், வாரம் வாரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பஜாருக்கு போவாளாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க வீட்டுக்கு, அவங்க அத்தை வீட்டை பார்க்குறதுக்கும் போவாளாம். ஏன்னா அவங்க அங்கே டவுனில் தான் வந்து வசிக்கிறாங்க. இப்போ இவங்க இருக்கிறது வில்லேஜ், அவங்க ஆன்ட்டி எங்கே இருக்காங்க அப்படின்னா டவுனில் வந்து இருக்காங்களாம். அவங்க ஆன்ட்டியை பார்க்குறதுக்காகவும் பஜாரில் ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவும் உஷா வந்து அடிக்கடி அந்த பக்கமாக போயிட்டு அவளுக்கு அந்த வழி நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன ஞாபகம், உஷா எப்போ எங்கே போவா அப்படின்னா ஆன்ட்டி வீட்டுக்கும் பஜாருக்கும் வீக்லி போவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைல்டு ஃப்ளார்ஸ் க்ரோன் இந்த க்ரம்பிளிங் வால்ஸ், அதாவது க்ரம்பிளிங் அப்படின்னா உடஞ்சி போனால் அந்த செவருலலாம் பார்த்தீங்கன்னா வீரல் விட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி செவத்துலலாம் பார்த்தீங்கன்னா காட்டு பூக்கள்லாம் நிறையா வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க. அங்கே இன்னொரு ட்ரீ இருக்கா, ப்ளம் ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வெள்ளை கலரில் பூக்கள் வந்து பூத்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ரூயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லாம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்லிங் த்ரஷ் அப்படின்னா என்னன்னா, விஸ்லிங் த்ரஷ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிங் பேர்டு. இப்போ குக்கு அந்த மாதிரி நைட்டிங்கல் அப்படின்னா பாடுற பறவைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி த்ரெஷ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிங்கிங் பேர்டு. அதெல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பறவை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு எம்டி விண்டோ கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு உடஞ்ச வாலில் பார்த்தீங்கன்னா வைல்டு ஃப்ளவர்ஸ், காட்டு பூக்கள் பூத்துருக்கு, லிசார்டு இருக்குது, ப்ளம் ட்ரீலேருந்து வெள்ளையாக பூக்கள் பூத்து கொட்டுது, அங்கே வந்து ஒரு விஸ்லிங் த்ரஷ் அப்படிங்கிற ஒரு பேர்டு இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உஷா இப்போ வந்து நடந்து போகிறாள், அதில் வந்து அவளே அப்படி சும்மா பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. அப்படியே அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ரூயின்ஸையும் கடந்து அப்படியே போயிட்டே இருக்கான். அப்படியே போகும்போது அவள் அப்படியே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத் டிப்டு ஸ்டீப்லி டவுன், அப்படியே அந்த ரூயின்ஸ்லேருந்து ஒரு ஸ்டீப், அதாவது ஒரு சர்வலில் இறங்கும் போது ஒரு வேலி வருது, அதை கடந்து அவள் எங்கே போயிடுறா அப்படின்னா பஜாருக்கு வந்து போயிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. அடுத்து போகலாம். உஷா வந்து இப்போ பஜாரில் என்னென்னலாம் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம். அவள் என்னெல்லாம் வாங்குறா அப்படின்னா சோப்பு வாங்குறா, மேட்சஸ் வத்துப்பெட்டி வாங்குறா, ஸ்பைசஸ் வாங்குறா, அடுத்து சுகர் சக்கரை வாங்குறா. அப்போ என்ன வாங்குறா அப்படின்னு கேட்பாங்க. சோப்பு, மேட்சஸ்ஸு, சுகரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் வந்து வாங்குறா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் வந்து ஹூக்கா அடிப்பாங்களா, அதாவது இந்த புகையிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸ்மோக்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை இழுக்கிறதுக்காக பைப் ஒன்று வாங்குறாளாம் கிராண்ட் ஃபாதருக்கு. அப்புறம் என்ன வாங்குறா அப்படின்னா சுரேஷ்க்கு வந்து எக்ஸசைஸ் புக், அதாவது சம் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் புக் வந்து சுரேஷ்க்கு வாங்குறாளாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மார்பிள்ஸ்லாம் விளையாடுறதுக்கு குழாங்கற்கள் மாதிரிலாம் அந்த மாதிரி மார்பிள்ஸ்லாம் வாங்குறாளாம். அப்புறம் வந்து மூச்சி ஷாப் அப்படின்னா செப்பல் கடைக்கு போகிறான். செப்பல் கடைக்கு போயிட்டு அவங்க அம்மாவோடைய செப்பலை வந்து ரிப்பேர் பண்ணுறா. அவங்க அம்மா செப்பலுக்கு அருந்திருக்கு போல், அதையும் சரி பண்ணுறதுக்காக எந்த ஷாப் போகிறா அப்படின்னா மூச்சி ஷாப், அப்படியே செப்பல் கடைக்கு போகிறாளாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்குது, கடையில் வந்து வேலை அதிகமாக இருக்குது, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க. அது அரை மணி நேரம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க? ½ அன் ஹவர், அரை மணி நேரம் வச்சு நான் வரேன், நீங்கள் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா. அப்போ அவள் பஜாரில் என்ன பண்ணுறா? சோப்பு வாங்குறா, மேட்சஸ் வாங்குறா, சுகர் வாங்குறா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வாங்குறா. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபாதருக்கு அந்த ஊக்கா அடிக்கிறதுக்கு பைப் ஸ்டெம் வந்து ஒன்று வாங்குறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்குறா அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் மார்பிள்ஸ்லாம் வாங்குறா. அப்புறம் அவங்க அம்மாவோட செப்பலை ரிப்பேர் பண்ணுறதுக்காக மூச்சி ஷாப்பில் போய் கொடுக்குறா. அவங்க ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த ½ அன் ஹவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாமா? அடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவகிட்ட மீது எவ்வளோ இருக்குது அப்படின்னா அவளுக்காக சேர்த்து வச்ச காசு எவ்வளோன்னா 2 ருபீஸாம், 2 ரூபா வச்சிருக்காள். அந்த 2 ரூபாயை வச்சு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்குறா.
ஆம்பர் கலர் பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு திபெத்தியன் லேடி, யார்கிட்டனா ஓல்டு திபெத்தியன் லேடி கிட்ட இருந்து என்ன வாங்குறா, ஒரு நெக்லஸ் வாங்குறா, அவளுக்காக வாங்குறா. அப்போ உஷா அவளுக்காக என்ன வாங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா நெக்லஸ் வந்து வாங்கிக்கிட்டா. எவ்வளோ அப்படின்னா 2 rupeesல வாங்கிக்கிட்டா. இப்போ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அடுத்து அவங்க ஆண்ட் வீட்டுக்கு, அவங்க அத்தை பேர் என்ன அப்படின்னா லக்ஷ்மி, அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாளாம். அங்கே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீ குடிக்கிறதுக்கு போகிறா. அங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னா 1 hour. அவங்க ஆன்ட்டி வீட்டில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னா 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டா. அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்போ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க ஆன்ட்டிக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர் வலியும் மூட்டு வலி, ஜாயிண்ட்ல வலி, ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயின்ஸ் அப்படின்னா மூட்டு வலி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் வலி, தோள்பட்டை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லெஃப்ட் ஷோல்டரோட வலி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி அவங்க ஆண்ட்டுக்கு இருக்கான். இப்போ இது உங்களுக்கு கொஸ்டினாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அத்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க ஆண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி. என்ன பிரச்சனை அப்படின்னா மூட்டு வலியும் லெஃப்ட் ஷோல்டர் பெயினும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா 2 கப்பு நல்லா ஸ்வீட்டாக சக்கரை போட்டு 2 கப்பு காஃபியை காலி பண்ணிட்டான். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறாள்னா என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே டார்க் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு, மேகங்கள்லாம் வந்து கருமேகங்கள்லாம் வந்துருச்சு, மழை வர்ற மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறாங்க மவுண்டைன் மலை மேலெல்லாம் கருமேகங்கள் வந்துருச்சு. அப்படின்னா டைம் ஆகிடுச்சு, அவன் இன்னும் ஆன்ட்டி வீட்டிலே இருக்கா. அடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா வேகமாக ஓடுறா. ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி அந்த காப்லர் கிட்ட போயிட்டு அந்த செப்பல், அம்மாவோட செப்பல் சொல்லியிருந்தால அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வேகமாக போகிறான். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எல்லா பொருளையும் ஒரு பேக்கில் போட்டு ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு வேகமாக வந்து வில்லேஜுக்கு போகிறான். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1 வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதில் என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். கிளாஸரி பார்க்கலாமா? மூண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சொன்னல ரொம்ப ஸ்லோவாக மென்மையாக ஒரு வாய்ஸ் வருது, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நல்லா லாங்காக லென்த்தியாக லோ சவுண்டு, ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முணுமுணுக்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான் மூண்ட் அப்படின்றாங்க. ஹாண்டட் அப்படின்னா பொசஸ்டு, எனக்கே உரியது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். இங்கே வந்து ஹாண்டட் ஹில் அப்படின்னா பேய் ஹில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரூயின்ஸ் அப்படின்னா டீகேடு, ரொம்ப வேஸ்ட்டாக போச்சுல, ரொம்ப அழிஞ்சு போனது, இடிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் வந்து ரூயின்ஸ் அப்படின்வாங்க. கொலாப்ஸ்டு பில்டிங், அதாவது நல்லா இருந்த ஒரு இடம் கொலாப்ஸ் ஆகிடு, இடிஞ்சு விழுந்துருது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெரிபிள் அப்படின்னா ஃபியர்ஃபுல், பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க சேடல் அப்படின்னா என்ன சொல்கிறேன், லோ பாயிண்ட் ஆன் எ ரிட்ஜ் பிட்வீன் 2 சம்மிட். இது ஒரு சம்மிட், இது ஒரு சம்மிட், இந்த ரிட்ஜ் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து போகலாமா? க்ரம்பிளிங் அப்படின்னா கட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரம்பிளிங், சீக்கு சி, கட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிரேக்கிங் இன்டூ ஸ்மால் பீஸ், சின்ன சின்ன துண்டுகளாக சில்லுலாம் உடையிறதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் க்ரம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விசிலிங் த்ரஸ்ட். விசிலிங் த்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு சின்ன சிங்கிங் பேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸ்ட்ராக்லிங் அப்படின்னா என்னன்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அதாவது எல்லா இடத்துலையும் பரவுறது, அதுதான் வந்து ஸ்ட்ராக்லிங் அப்படின்னும். நாலா பக்கமும் வந்து சிதறி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஸ்ப்ரெட் ஆகி இருக்குதுல்ல, அதை தான் வந்து ஸ்ட்ராக்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2க்கு போகலாமா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரேஞ்ச்லி த விண்ட் ஹேஸ் ட்ராப்ட். இப்போ அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா மேகமூட்டமாக இருந்துச்சா, அவள் வந்து அவங்க ஆன்ட்டி வீட்டிலேருந்து போயிட்டு செப்பலெல்லாம் அப்புறம் அந்த கடைக்காரங்கள்ட்ட போய் வாங்கிட்டு கிளம்பிட்டாளா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்டு வந்து அப்படியே ட்ராப் ஆச்சு, அடிக்கவே இல்லையா, காற்று அப்படியே அமைதியாகிடுச்சான். என்ன ஆகுது அப்படின்னா ட்ரீஸ்லாம் வேகமாக, இப்போ மரம் வந்து அசைஞ்சாதானே காற்றடிக்கும், மரம் அசையலை, எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்டில் அப்படியே அமைதியாக இருக்குது. எந்த ஒரு லீஃப், ஒரு இலை கூட மூவ் ஆகலை. கிராஸில் பார்த்தீங்கன்னா பில்லில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்னா வெட்டுக்கிளி சொல்லுவோம்ல, அந்த வெட்டுக்கிளிலாம் இருக்குது, எல்லாமே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எப்படி ஆகுது அப்படின்னா காக்காலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வட்டம் போட்டு சுற்றுதான். இப்போ ஒரு பேய் வருது அப்படின்னா இருக்கும், அப்படியே உச்சில் அப்படியே காக்காலாம் பறக்கும், மேலெலாம் இது காக்கா பறந்துக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் சொல்கிறாங்க. காக்கா வந்து மேலே ரவுண்டு போட்டு பறக்குதான், அப்படியே பறந்துட்டு அங்கே போய் எந்த ட்ரீயில் உட்காருது, ஓக் ட்ரீ. இப்போ நம்ம 2 ட்ரீ ஃபஸ்ட்டு பார்த்தோம், பைன் ட்ரீ, டியோடர் ட்ரீ அப்படின்னு சொல்லி 2 பார்த்தோமா. காற்று அதெல்லாம் கடந்து. இப்ப காக்கா போய் எந்த மரத்துல உட்காருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு இது ஒரு பாயிண்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க். அவன் என்ன சொல்றா, ஐயோ இருட்டுறதுக்குள்ளே நான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. தனியாக போகும்போது இருட்டாக இருந்தால் எல்லாருக்குமே பயமாக தானே இருக்கும், அதனால வேகமாக ஓடுறா. பட் ஆல்ரெடி ஸ்கை என்ன ஆயிடுச்சுன்னா இருட்டாக ஆயிடுச்சு, எல்லாமே வந்து பயங்கரமாக இருட்டாக ஆயிடுச்சு. அதுவும் இது என்ன மந்த்துன்னு கேட்பாங்க. அப்போ இது ஒரு பாயிண்டா, மார்ச் மாதம். இந்த மாதத்துல தான் நிறைய புயல்கள்லாம் வருமா. அப்போ வந்து இதில் உங்களுக்கு என்ன தெரியும்னா காக்காலாம் எந்த ட்ரீயில் உட்காருது அப்படின்னா ஓக் ட்ரீ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன மந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மந்த்து.
நிறைய வந்து என்ன வரும் அப்படின்னா ஸ்டார்ம்ஸ்லாம் இந்த மந்த்ல தான் வரும், நிறைய புயல்கள்லாம். டியூப் ரம்பிள் எக்கோட ஒரு அந்த ஹில்ஸ்லேருந்து அந்த மலை குன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னவோ சவுண்டெல்லாம் வந்து கேட்குதான், எக்கோலாம் அடிக்குதான். உஷா டக்குன்னு ஒன்று ஃபீல் பண்ணுறான், என்னன்னா அவளோட கண்ணத்தில் ஒரு ட்ராப் ரெயின் வந்து விழுது. அப்போ அவள் அந்த ட்ராப் ஆஃப் ரெயின் ஃபஸ்ட்டு எங்கே ஹிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளோட சீக்கில் வந்து ஹிட் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தாலும் நம்ம அதை பார்த்துருவோம், லைன் பை லைன் நம்ம பார்க்குறோம். அப்படி வார்த்தைக்கு தெரியலனாலும் அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு தடவை நீங்கள் காதில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷி ஹேட் நோ அம்பல், அவகிட்ட அம்பர்லா இருக்கா அப்படின்னா அம்பர்லா அவள் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அவள் வரும்போதெல்லாம் மழை மாதிரிலாம் இல்லை, அதனால அவள் அம்பர்லா எடுத்துகிட்டு வரல. அப்போல்லாம் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல் குட் டூ வாய்ஸ் அப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபஸ்ட்டு அவள் வரும்போது கிளைமேட்லாம் நல்லா இருந்தாலும் கொடை வந்து எடுத்துகிட்டு வரல. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணுறா, அவளோட ஷால் இருக்குல்ல அது ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கிட்டு, அதான் பாருங்க ஓல்டு ஸ்கார்ஃப் ஓவர் ஹர் ஹெட், அவளோட ட்ரெஸ்ஸை வந்து ஷாலை எடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கிட்டு அவளோட இதெல்லாம் ஃபுல்லாக ஷோல்டரில் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கிட்டு வேகமாக போகிறாளாம். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நடக்கலை, வேகமாக அவன் ஓடவே ஆரம்பிச்சிட்டா. வேகமாக நம்ம நடக்கும்ல டக் டக் டக்னு அது மாதிரி நடக்கிறது எப்படி இருக்குன்னா அவள் ஓடுற மாதிரி இருக்கு, அவ்வளோ வேகமாக வந்து அவள் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு மழை வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலலாம் நமக்கு பாயிண்ட் இல்லை. மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் அடிக்குது, அந்த இடம் மட்டும் டக்குன்னு ஒரு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் போன உடனே திரும்ப அந்த இடம் டார்க் ஆகுது, நைட் வந்து வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சஸ்லாம் அடிக்கடி கேட்குற லைன். என்ன லைன் அப்படின்னா தென் ஆல் வாஸ் டார்க் அகெயின் நைட் ஹேட் ஃபாலன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அடிக்கடி நமக்கு இந்த லைன் வந்து கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு டென்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அச்சோ நம்ம இந்த இது பண்ணுறதுக்குள்ளே நம்மளால் போக முடியாதுக்குள்ளே நம்ம நல்லா மாட்டிக்கிட்டு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அப்போ நம்ம இந்த ரூயின்ஸில் இந்த இடிபாட்டில் தான் நம்ம இங்கே தான் தங்கணும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஷி குட் ஒன்லி see a few feet ahead but she know the path well and she began to run. அதான் அவளுக்கு கொஞ்சம் இருட்டாயிடுச்சுல, வழியாக அவளுக்கு தெரியல, ஏதோ 1-2 அடிகள் தான் அவளுக்கு தெரியுது. ஆனால் அவளுக்கு ஓரளவு பார்த்து அந்த வழி அடிக்கடி போன வழிங்கிறதுனால வேகமாக போயிடலாம் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கான். சடனாக பார்த்தீங்கன்னா விண்டு வந்து வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் என்னதான் ரஷ் பண்ணி ஓடினாலும் மழை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அவளோட ஃபேஸில் வந்து மழை அடிக்குதான், அதனால அவளோட கண்ணை கூட அவளால் ஓப்பன் பண்ணவே முடியலையாம். ரொம்ப கண்ணை திறக்கவே ரொம்ப ஹார்டாக இருக்குது. எதிரில் நமக்கு மழை பெஞ்சிச்சுன்னா நம்மளால் கண்ணே திறக்க முடியலை மூஞ்சில் அடிக்கும் போது. இப்போ ஒரு வண்டியில் போகிறோம், வண்டி ஓட்டும் போது நமக்கு மழை பெய்யும் போது நம்மளால் வண்டியே ஓட்ட முடியாதுல்ல, அந்த மாதிரி நம்மளால் ஓட முடியல. மழை வந்து நிறைய பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த விண்டு காற்றும் பயங்கர ஃபோர்ஸாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அதான் அந்த காற்று எப்படி இருக்குன்னா நல்லா ஹூம்டு சத்தம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடுற மாதிரி நல்லா வேகமாக உசுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அகெயின்ஸ்டாக உஷாவால் எதுவுமே பண்ண முடியல. அதனால அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கேயே தங்கிடுறான். அண்ட் ஹெல்ப் ஹர் அலாங் வித் ஸ்டீப் பாத் அண்ட் அந்த ப்ரோ ஆஃப் த அதான் அந்த ஹில்லோடைய அந்த மலை அடிவாரத்துலேயே என்ன பண்ணுறான், சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கிடுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னல் அடிக்குது, அதுக்கடுத்து இடி இடிக்குது. இந்த மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவளால் ஒன்றுமே பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூயின்ஸ்லேயே போய் அவள் தங்க போயிட்டான். அவளுக்கு நல்லா தெரியுது அதோடைய ஒரு கார்னரில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஓல்டு ரூஃப் இருக்கும், நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிறான். இட் வுட் கிவ் யாஸா, நம்ம போய் உட்காரும்போது அது நமக்கு கொஞ்சம் ஷெல்டர் கொடுக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் வுட் பி பெட்டர் தென் ட்ரைங் டு கோ ஆன். அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம போகிறத விட நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு ஒரு ரூஃப் ஒன்று ஓல்டு ரூஃப் ஒன்று இருக்கும், பழைய பில்டிங் ஒன்று இருக்குது, அங்கே போய் நம்ம உட்காந்துக்கலாம், இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறான். ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே அந்த எஜ்ஜுக்கு போயிடுறான், அந்த பாத் வழி அந்த ஓரமாக போயிட்டு அந்த எஜ்ஜுக்கு போயிடுறான். அடுத்து என்ன ஆகுது அப்படி பாருங்க, ஊன்னு சொல்லிட்டு காற்று திரும்ப அடிக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் ட்ரீ இருக்குன்னு பார்த்தோம்ல, ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ளம் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெண்ட் ஆகி தர வரைக்கும் போயிட்டு பெண்ட் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலியேஜ் த்ராஷிங் அப்படின்னா நல்லா பெண்ட் ஆகி இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ரோக்கன் வால்ஸ் டிட் லிட்டில் டு ஸ்டாப் த விண்ட். அதாவது அந்த ப்ரோக்கன் வால்ஸ்னால் உடஞ்ச அந்த வால்ஸ் செவரால் அந்த காற்றெல்லாம் நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சும்மா இது கதையாக பார்த்துட்டு நான் பாயிண்ட் இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழியாக என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த மூலையில் போனால் ஒரு ரூஃப் இருக்கும், அங்கே போய் உட்காந்துடலான்னு போயிருக்கா, அதோட எஜ்ஜுக்கு போயிட்டான். இப்போ ஒரு வழியாக அவள் என்ன பண்ணுறா, அவளோட மெமரி ஞாபகம் இருக்கிறத வச்சு அந்த இடிபாடுகள் இருக்க அந்த பில்டிங்க்கு ஓல்டு பில்டிங்க்கு அவள் போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நமக்கு அந்த மின்னல் அந்த வெளிச்சத்தை வச்சு அவ என்ன பண்ணிடுறா அப்படின்னா இப்ப அங்க கொஞ்சம் போயிடுறான். எங்க அந்த ரூயின்ஸ்க்கு போயிடுறான். அவ ஒரு வழியா எப்படியோ தாண்டி
போயிட்டா, அந்த ஓல்டு பில்டிங்க்கு போயிட்டா. அவளோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி கீழே வைக்கிறா. அப்படி கீழே வைக்கும்போது அவள் கையில் என்னமோ படுதான், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபர்ரி, ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி என்னமோ அவள் கையில் படுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டக்குன்னு அந்த கையில் பட்டோன்னே ஒரு சவுண்டு கேட்குதான், ஒரு பயங்கரமான குரல் ஒன்று கேட்குது. அப்படியே கத்துற மாதிரி இருக்கு. டக்குன்னு அவள் என்ன பண்ணுறா, அவளோட கையை எடுத்துடுறா. என்னடா எடுத்து இவளும் கத்துறான். இவ கத்தும் போது அதுவும் கத்துது. அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னா ஒரு கேட்டு. அந்த இருட்டுல அவளுக்கு எதுவுமே தெரியல. இவ கத்தும் போது அங்கே ஒரு சவுண்டு வருதா, அப்போ 2 பேரும் கத்துறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு காட்டு பூனை தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியுது. ஒரு வழியாக வந்து அதை ரியலைஸ் பண்ணுறா. ஓ அது பூனை அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறா. அவளுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் அடிக்கடி போயிட்டு இருந்தால போகும்போது அவள் அந்த பூனையை வந்து அடிக்கடி பார்த்துருக்காளாம். என்னதான் இப்போ நம்ம வந்து ஒரு வழியில் போகிறோம், அந்த இடம் நமக்கு நல்லா தெரிஞ்ச இடம், இல்லைன்னா ஒரு பொருள் நல்லா தெரிஞ்ச பொருளாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இருட்டில், ஒரு மழையில், ஒரு பேய் பில்டிங்கில் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் ஞாபகமே இருக்காதுல்ல. அந்த நிமிஷம் என்னடா இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்த தானே செய்வோம். அந்த மாதிரி தான் அவளும் வந்து அது பூனைன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு கத்திட்டான். அப்புறமா தான் ஓ இங்கே ஒரு பூனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தெரிய வருது. அதுதான் சொல்கிறாங்க அந்த நிமிஷம் அவள் வந்து பயந்துட்டா அப்படி சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. remnant அப்படின்னா what was left, அதாவது விட்டு போனதுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் ரெமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூனையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குயிக்காக நவுந்து போகிறான். எங்கே போகிறா அப்படின்னா அந்த மழை அடிக்கிற அந்த ஓரமாக அந்த டின் ரூஃப் கிட்ட போயிட்டு சரி நம்ம போய் அந்த இடத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். அடுத்து போகலாமா? அப்போ என்ன விலங்கு அப்படின்னு கேட்டால் கேட். அதுதான் இதில் பாயிண்ட்டு. அடுத்து பாருங்க, ஒன்ஸ் அண்டர் இட் கிரவுச்சிங் இன் த கார்னர் ஷி ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட். அதாவது அந்த ஒரு ஓரமாக போகும்போது அவளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஷெல்டர் வந்து கிடைக்குது. ஒரு அப்பா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னரில் அவளுக்கு ஒரு இடம் கிடைக்குது. above her the tin sheet groaned and clattered. groaned and clatteredனா அப்படியே பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தட 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 அப்படின்னு சொல்லிட்டு பறக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அவள் போய் அங்கே உட்கார்ந்த உடனே அந்த டின் ரூஃப் கீழே தானே போய் அவள் உட்கார போனா அந்த ரூஃப் எப்படி டின் ஷீட் என்ன ஆகுது அப்படின்னா படப்பட படன்னு சொல்லிட்டு பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. as if they won't sail away at any moment. அதாவது அது வந்து அந்த இடத்துல இருக்க பறக்குது, எப்போ வேணா அது போயிடும், எனி மூமெண்ட், எந்த நேரத்தில் வேணா அது அப்படியே பறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் they were held down by the solid branch of straggling old oak tree. ஆனால் அப்படி பறந்து போயிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்க ஓக் ட்ரீ இருக்குன்னு பார்த்தோம்ல, காக்காலாம் போய் உட்காருன்னு பார்த்தோன்னா அந்த ஓக் ட்ரீ கொஞ்சம் அந்த தின் ஷீட்டை, அதாவது டின் ஷீட் அந்த தகர அட்டை இருக்குல்ல அந்த தின் ஷீட்டை வந்து பத்திரமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இதுல என்ன தெரியும்னா தின் ஷீட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தின் ஷீட்டு யார் தாங்கிட்டு இருக்கா, ஓக் ட்ரீ வந்து தாங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து போலாமா? உஷா remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா அங்க ஒரு விளக்கு எரியுதான் சிம்னி, அந்த விளக்கு கிட்ட ஏதோ வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் வழியா பார்க்கும்போது அங்க வந்து அவளுக்கு கொஞ்சம் தங்குற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. perhaps it would be drier than it was in her corner. இப்போ ஒரு கார்னர்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோமா, இப்போ இருக்கிற கார்னரை விட அவளுக்கு அந்த சிம்னி வழியாக ஒரு இடம் தெரியுது. அந்த இடத்துக்கு போனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கான். ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குல்ல, அந்த இடம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது. இங்கே விட அந்த பிளேஸ்க்கு போனால் ரொம்ப ட்ரையாக காஞ்ச மாதிரி இருக்குது. அங்கே போனால் நம்ம கொஞ்சம் ஷெல்டராக இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி போயிட்டா அப்படின்னா அவளுக்கு திரும்ப அந்த இருட்டில் வழியில் வர தெரியாது. மேபி அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவளோட பாத்தை வந்து மறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க போகலை. அதுதான் சொல்கிறாங்க. கிளாத் ஏன் அவங்க போகல அப்படின்னா ஒன்று வழி மறந்துருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவளோட கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாயிடுச்சு. அந்த தண்ணி, அவள் ட்ரெஸ்ல இருந்த தண்ணி, அவளோட ஹேர்ல இருந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒரு குட்டை மாதிரி கீழே வந்து ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி அவள் பார்த்துக்கிட்டே ஐயோ ஈரமா இருக்கே, அங்கே போனான்னு பார்த்தாலும் நமக்கு அங்கே திரும்ப போயிட்டு வழி வர முடியுமான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. நிற்கும் போது திரும்ப ஒரு குரல் கேட்குது. ஐயோ இந்த குரல் என்னன்னு தெரியலையே, அது பூனையான்னு தெரியல, இன்னொன்று அவுளான்னு தெரியல, ஆந்தையான்னு தெரியல. அப்புறம் 2 விலங்கு பார்த்துருக்கோம். கத்துனது பூனை, அடுத்த சவுண்டு என்னன்னு தெரியல, ஒன்று கேட்டா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஆந்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டோம், ஆனால்
என்னதான் கத்துனாலும் அந்த புயலோட சவுண்டு மற்ற எல்லா சவுண்டையுமே பிளாட் அவுட் பண்ணிடுச்சு, தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புயலோட சவுண்டு தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து போலாமா? there had been no time to think of ghosts. இப்போ இந்த நேரத்துல பேய்களை பத்தி யோசிக்கலாம் அவளுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நானே ஒரு பயமா ஒரு இடத்துல போய் நிக்கிறேன், அந்த இடத்துல போய் நான் பேயை பத்தி யோசிச்சேன்னா இன்னும் தானே எனக்கு பயமா இருக்கும். அதுதான் சொல்றாங்க. இப்போ அவளுக்கு பேயை பத்தி யோசிக்கலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் now that was she was in one place. இப்போ அவன் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அதெல்லாம் பார்த்தா, அதாவது அதை பார்த்தானா அதெல்லாம் யோசிச்சோன்னா அவனுக்கு இன்னும் பயமா தானே ஆகும். ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க தாத்தா சொன்ன கதை அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க கிராண்ட் ஃபாதர் சொன்ன கதை வந்து அவள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த லைட்னிங், ஐயோ எங்கேயாவது மின்னல் வந்து இங்கே அடிச்சு நம்ம ஏதாவது இறந்துருவோமோ, மின்னல் நம்ம கிட்ட வந்து வந்துருமோ அப்படி சொல்லிட்டு பயப்படுறா. ஐயோ கடவுளே என்ன வரக்கூடாது, மின்னல் இடிக்கக்கூடாது, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம பயப்படுவோம்ல, அந்த மாதிரி அவள் பயந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. Thunder boomed over the hills and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. அதாவது இடிக்குது, மின்னல் வருது, எல்லாமே ரொம்ப குயிக்காக இருக்கான். ஒரு மின்னலுக்கும் இன்னொரு மின்னலுக்கும் ஒரு செகண்ட் கூட இல்லை. அப்படின்னா நான் அவ்வளோ வேகமாக மின்னல் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கு, அதான் இடிச்சுக்கிட்டே இருக்கு, மின்னல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் there was a bigger flash than most. அதாவது மின்னலும் முன்னாடியை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி அவள் மின்னல் இடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவள் நிற்கிற அந்த வாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வாலில் அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது, ஒரு நெருப்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபயர் பிளேஸில் 2 சின்ன உருவங்கள் அவளுக்கு தெரியுது. அது ரெண்டுமே என்னென்னா அந்த சில்ட்ரன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சில்ட்ரன் நிற்கிற மாதிரி இருக்கா. இந்த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப் ஸ்டாரிங் பேக் அட் உஷா அண்ட் தென் எவரிதிங் வாஸ் டார்க் அகெயின். டக்குன்னு ஒரு வெளிச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் அடிக்கலாம், மின்னல் வந்து அடிச்சுட்டே இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த மின்னல் அடிக்கும் போது ஒரு வெளிச்சம் இருக்குமா, அந்த வெளிச்சத்துல பார்த்தா 2 சின்ன குட்டி பசங்க மாதிரி இருக்கான். அந்த சில்ட்ரன், ஓ இதுதான் பேய் போல, அந்த 2 சில்ட்ரன் தான் வந்து அந்த குழந்தைங்க இறந்து போனாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் கதையில கேட்டால, அந்த இறந்து போன 2 குழந்தைங்க தான் போல அது, ஐயோ அப்படி சொல்லிட்டு அவ பயந்துகிட்டே வந்து நிக்கிறாளாம், எதுவுமே பண்ண முடியல. அப்படி டக்குன்னு பார்த்தோன்னா திரும்ப இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 2 வந்து முடிஞ்சிருச்சு. கிளாசரி பார்த்துருவோமா? ஃபார்பிடிங் அப்படின்னா பயப்படுறது, அன்ஃப்ரெண்ட்லி, எனக்கு அது பழக்கமே இல்லை, புதுசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அன்ஃப்ரெண்ட்லி. அப்படி இல்லைன்னா ஃப்ரைட்டனிங் அப்படின்னா பயப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலேஜ் த்ராஷிங் அப்படின்னா ஹிட்டிங் லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், அதான் பார்த்தோம்ல அந்த ப்ளம் ட்ரீயோட இது வந்து தரையில் போய் ஹிட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அதுதான் ஹிட்டிங் லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். அந்த மரத்தோடைய லீவ்ஸும் பிரான்ச்சஸும் போய் ஹிட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாலியேஜ் த்ராஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளிக்கர் அப்படின்னா லைட்டு, டக்குன்னு ஒரு வெளிச்சம் வருது, ஷைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டாட்லட் அப்படின்னா ஃப்ரைட்டன், இதுவும் என்ன அர்த்தம் அப்படின்னா பயம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரெமினன்ட் அப்படின்னா வாட் வாஸ் லெஃப்ட், விட்டுட்டு போனது, முன்னாடி இருந்ததை விட்டுட்டு போயிடுறோம்ல, நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். க்ரௌன்ச்சிங் அப்படின்னா பெண்டிங் டவுன், இப்படி கீழே குனிறாங்கல்ல, அதுதான் வந்து க்ரௌன்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூண்ட் அண்ட் கிளாட்டட் அப்படின்னா பேங்க் டுகெதர் அண்ட் மேட் எ லவுட் வாய்ஸ், எல்லாரும் சேர்ந்து கத்துறது தான் வந்து என்ன அப்படின்னா க்ரூண்ட் அண்ட் கிளாட்டட் அப்படின்னு சொல்றாங்க. படன்னு சொல்லிட்டு அந்த டின் ஷீட் வந்து ஆடிச்சு அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் க்ரூண்ட் அண்ட் கிளாட்டட். புடல் அப்படின்னா என்னன்னா போல் ஆஃப் வாட்டர், குட்டை அப்படின்னு சொல்லல, அதுதான். ப்ளோட்டட் அவுட் அப்படின்னா ஹிட் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருது, அதுதான் வந்து ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீக் அப்படின்னா என்னன்னா லைன், ஒரு லைன், அதுதான் வந்து ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்றாங்க. சிசல்ட் அப்படின்னா என்னன்னா ஹிஸ்ட் லைக் சம்திங் ஹாட் ஆன் எ ஃப்ரை பேன், அதாவது ஒரு ஃப்ரை பண்ற பேன்ல நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறோம்ல, அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிசல்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கான். பெர்முடா ட்ரையாங்கிள் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி ஸ்பாட் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலே ஒரு புரியாத புதிரா ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது என்ன இடம் அப்படின்னா பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு? நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் நியூமரஸ் போட்ஸ்
போட்ஸ், ஷிப்பு, பிளேன்ஸ் ஹாவ் டிஸப்பியர்ட் இன்சைட் திஸ் ட்ரையாங்கிள். அதாவது அந்த ட்ரையாங்கிள்குள்ள நிறைய பீப்புள், போட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப்பு, பிளெயின்ஸு எல்லாமே அதுக்குள்ளே போனது காணாமே தான் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல, அது ஒரு பெரிய புதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்பாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட உங்களுக்கு செக்ஷன் 2 வந்து முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. செக்ஷன் 2ல் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த உஷா வந்து என்ன பார்க்குறா, 2 சில்ட்ரன்ஸ் அங்கே வந்து நிற்கிற மாதிரி ஒரு லைட் மின்னல் அடிக்கும் போது 2 சின்ன பசங்க வந்து நிற்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தாலா, ஐயோ அதுதான் பேயோ அப்படின்னு சொல்லி பார்த்தாலா. அதை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் ரொம்ப திக்குன்னு அதிகமாக ஆயிடுச்சு. அதான் சொல்கிறாங்க அவளோட ஹார்ட் வந்து வாஸ் இன் ஹர் மவுத், ரொம்ப பயமாயிட்டா அவள். அதுக்கடுத்து she had seen without a shadow of a doubt 2 ghostly creatures at the either side of the room. அவளுக்கு எந்த டவுட்டும் இல்லை, ரெண்டு பேரோடைய நிழல் தான் அவளுக்கு வந்து 2 சைடில் இருந்துமே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்ன முடிவு பண்ணிட்டா அப்படின்னா இனிமேல் இங்கே கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாது, வேகமாக ஓட ஆரம்பிச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அவ வேகமா ஓடவும் ஆரம்பிச்சுட்டு பிக் கேப் வித் த வால்ஸ் த்ரூ விச் ஷி ஹேட் என்டர்ட். அதாவது அந்த வாலெல்லாம் இடிச்சு மோதிக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். She was halfway across the open space when someone fell against her. அவள் ஓடிட்டே இருக்கும்போது பாதி தூரத்தில் யாரோ அவளுக்கு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா she stumbled, got up and again bumped into something. ஏதோ இடிச்சுட்டு திரும்ப stumbled அப்படின்னா பேலன்ஸ் லாஸ் பண்ணுறது. stumbled அப்படின்னா லாஸ்ட் பேலன்ஸ், அவங்களோட பேலன்ஸை இழக்கிறது, அதுதான் ஸ்டம்பிள். இடிச்சு விழுந்துட்டான், திரும்ப டக்குன்னு எழுந்து திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப அவள் வந்து பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அவள் கத்தும் போது கூட யாரோ இன்னொருத்தவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னடா இது நம்ம கத்துறோம் இன்னொருத்தவங்க கத்துறாங்க அப்படின்னா அதுவும் யாரோட குரல் அப்படின்னா ஒரு பையனோட குரல் வந்து கேட்குதான். ஒரு சின்ன பையன் வந்து கத்துற மாதிரி இருக்கான். அப்போதான் உஷாக்கு வந்து ரெகக்னைஸ் ஆகுது, இது நம்ம தம்பி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த வாய்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா சுரேஷ் நீயா அப்படின்னு சொல்லி கத்துறா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து உஷா அப்படிங்கிறான், வின்யா அப்படின்னு எல்லாம் மாற்றி இது நான் தான், இது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாற்றி வந்து கத்திக்கிறாங்க. தே ஃபெல் இன்டு ஈச் அதர் ஆர்ம்ஸ். எல்லாருமே இப்போ ஒருத்தவங்கள பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்காக அப்போ வந்துட்டிங்களா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்கவங்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம தம்பி நம்மளுடைய ஃப்ரெண்டு எல்லாமே இருக்கும்போது அந்த பயம் போயிடும்ல, அதுதான் சொல்கிறாங்க. வாஸ் லாஃப், எல்லாம் சிரிக்கிறாங்க. அண்ட் கிகிள் அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம்ஸ். கிகிள் அப்படின்னா என்னன்னா லாஃப் லைட்லி. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா லைட்டாக பயத்தில் எப்படி நம்மளால கலகலன்னு சிரிக்க முடியுமா, லைட்டாக சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. உஷா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சுரேஷ், பின்யா அப்படின்னு சொல்லி மாற்றி அவங்களோட பேரை மாற்றி ரிப்பீட் பண்ணிக்கிறாங்களாம். அப்புறமா உஷா என்ன சொல்கிறா அப்படின்னா நான் என்ன நினச்ச தெரியுமா, நான் பேய் நினச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சுரேஷ் நாங்கள் நீ பேயின்னு நினச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கம் பேக், வாங்க நம்ம போய் அந்த ரூஃப்க்கு நேரம் உட்காரோம், அந்த ரூஃபுக்கு கீழே போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவங்க எல்லாருமே ஒன்னா போயிடுறாங்க. ஹடில்டு டுகெதர் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா போறாங்க. அது கார்னர் சாட்டரிங் எக்ஸைட்லி, அதாவது அந்த ரூஃப் கிட்ட போயிட்டு எல்லாரும் உட்காந்து 3 பேரும் ரொம்ப எக்ஸைட்டா பேசிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பயம் வந்து போயிடுச்சு, அதுதான் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா they had when it grew dark we came looking for you. அதாவது ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னு நாங்கள் வந்து ஒன்றை தேடி வந்தோம். யாரு சுரேஷும் பின்யாவும் ரொம்ப இருட்டாயிடுச்சு, உஷா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை தேடி வந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்யா சொல்றா. அண்ட் தென் த ஸ்ட்ராங் புக், நாங்கள் வரும்போது தான் இந்த புயல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றா. ஷெல் வி ரன் பேக் டுகெதர். உஷா என்ன சொல்றான்னா சரி வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கிருந்து போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. we will have to wait. ஆனால் பின்யா என்ன சொல்றா போக முடியாது, நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த பாத் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ். அதாவது ஒரு இடத்துல வந்து பாத் வந்து இதாகிடுச்சு, பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இட் வாண்ட் பி சேஃப் இன் த டார்க். அதாவது இந்த டைமில் வந்து நம்ம போகிறது நமக்கு சேஃபே கிடையாது, இந்த இருட்டில் நம்மளால் அங்கே போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. then we may have to wait till morning. அப்போ நம்ம இங்கே காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, ஐயோ எனக்கு வேற பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். தென் the wind and the rain continued. மழையும் காற்றும் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இடி இடிக்குது, மின்னல் இடிக்குது, எல்லாமே இன்னும் நிற்கவே இல்லை, எல்லாமே போயிட்டே இருக்கு. ஆனால் அவங்க இப்போ பயப்பில்லை. ஏன், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எல்லளவு கூட இப்போ பயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கையை ஒருத்தவங்க ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் த
ruins did not seem so forbidding. என்னதான் அந்த ruins அந்த இதாக இருந்தாலும் ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு தைரியமாக இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மழைலாம் நின்றுச்சு, எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா காற்றும் நின்றுச்சு. இட் வாஸ் நவ் டேக்கிங் த கிளவுட்ஸ் அவே, அந்த மேகங்கள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் த தண்டர் grew more distant, then the wind too moved. எல்லாமே போயிடுச்சு, காற்று போயிடுச்சு, இடி இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே அந்த இடமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோன்னு மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு, அமைதியாக இருக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டுவர்ட்ஸ் dawn the whistling thrush began to sing. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஸ்லிங் த்ரஷ் அப்படின்னா அந்த பேர்ட், சிங்கிங் பேர்டு வந்து திரும்ப பாட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அது பாட ஆரம்பித்தா அந்த அவ்வளோ மழை பெஞ்ச அந்த இடிபாடு இருக்கிற அந்த பில்டிங் கிட்ட என்ன மட்டும் ஒரு அழகான குரல் வருதுன்னா இந்த த்ரஷ் அப்படிங்கிற அந்த பேர்டோட வாய்ஸ் மட்டும்தான் அங்கே ஒரு பாட்டு மாதிரி, இதமான ஒரு பாட்டு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உஷா என்ன சொல்கிறாங்கன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சுரேஷ் என்ன பண்ணுறா, வாங்க வாங்க போகலாம், எனக்கும் பசிக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இருளெலாம் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு கொஞ்சம் லைட்டாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம் ட்ரீல இருந்த பூக்கள் எல்லாமே ஒயிட் பிளாசம் இருந்துச்சுல, எல்லாமே கொட்டிடுச்சு. எல்லாமே அந்த பூக்கள்லாம் கொட்டினாலும் அந்த ப்ளம் ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம் ட்ரீ ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. வளைஞ்சு போய் இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்ரீ வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஸ்டுட் அவுட் சைட் த ரூயின்ஸ் ஆன் த ப்ரோ ஆஃப் த ஹில் வாட்சிங் த ஸ்கை க்ரோப்பிங். அப்படிதான் அந்த ரூயின்ஸ் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. வானெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்காக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக ஒரு தென்றல் காற்று மாதிரி லைட் ப்ரீஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when they were some distance from the ரூயின்ஸ். இப்போ அவங்க எல்லாருமே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க மழை விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் உஷா வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன கேட்குறா, உங்களுக்கு அந்த ரூயின்ஸ் பின்னாடி ஏதாவது அந்த செவுத்துக்கு பின்னாடி ஏதாவது கை தெரியுதா, எனக்கு அந்த செவுத்துக்கு பின்னாடி ஏதோ கை அசைக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறான். அதுக்கு சுரேஷ் என்ன சொல்கிறான், எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை, ப்ளம் ட்ரீயோட இதுதான், நீ வேற ஏன் அதோட டாப் தான் நமக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறா. தே வேற அந்த பாத் லீடிங் அக்ராஸ் த சேடல் ஆஃப் த ஹில். சேடல் என்ன சொன்னால் 2 மலைக்கு நடுவில் இருக்க அந்த வழி தானே சேடல். இப்போ அவங்க போயிட்டே இருக்காங்க. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு காற்றுல ஒரு வாய்ஸ் சொல்லுவாங்க, குட் பை அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குதான். உஷா வந்து யார் குட் பை சொன்னது, அதுக்கு சுரேஷ் வாங்கி நான் சொல்லலை அப்படின்னு, நானும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாளாம். ஐ ஹியர்ட் சம்திங், யாரும் ஒருத்தவங்க கூப்பிட்ற மாதிரியே இருக்கே, அது ஒன்லி காற்று மட்டும்தானா, இல்லை ஏதோ ஒரு குரல் வருது அப்படின்னு அவன் சொல்கிறான். உஷா லுக்டு பேக் அட் த ரூயின்ஸ். த சன் ஹேட் கம் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். உஷா வந்து இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த இடிபாடுகளை பார்க்கும்போது சன் வந்து வந்துருச்சு, அந்த பில்டிங் மேலே வந்து அந்த சன் வந்து பழுது அப்படின்னு சொல்கிறா. அந்த ப்ளம் ட்ரீலாம் நல்லா பிரைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த த்ரஷ் அந்த பறவையும் வந்து பாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து எனக்கு பசிக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து குட் பைன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அது என்னது, இது காற்றா, அது காற்று மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது குரலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் வந்து முடிக்கிறாங்க. இப்போ சின்ன பசங்களுக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம டக்குன்னு பார்த்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, நல்லா அலசி ஆராய்ஞ்சு எதுவாக இருந்தாலும் நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ணணும், டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதோட மாரல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிளாஸரி பாருங்க. ஸ்டம்பிள்ட் அப்படின்னா பேலன்ஸை இழக்கிறது, அதான் லாஸ்ட் ஒன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிக்கிள் அப்படின்னா சொன்னல சிரிக்கிறது, லைட்டாக சிரிக்கிறது தான் கிக்கிள். ஹட்டில்ட் அப்படின்னா க்ரௌட் டுகெதர், எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான் ஹட்டில் அப்படின்வாங்க. எக்ஸாக்ட்லி அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு அப்படின்வாங்கல்ல, அதுதான் ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புக் பேக் பார்க்கலாமா. த விண்ட் ஹரிட் அண்ட் பாஸ்டு த்ரூ த, காற்று யார் வழியாக வருது, பாஸ்டு த்ரூ த பைன் அண்ட் டியோடர். லெசனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல இந்த மரத்தெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லல, அதுதான். த மார்க்கெட் வாஸ் டேஷ் அவே ஃப்ரம் த வில்லேஜ். வில்லேஜ்லேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் இருக்குது, 3 மைல் தூரம்னு சொன்னேன்னா அப்போ இது கொஸ்டின். அப்போ என்னெல்லாம் நான் உங்களுக்கு அங்கே சொன்னோன்னா அதை மட்டும் பாருங்கள். லெசன் ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா அந்த லெசன் எதுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னா எங்கேயோ உள்ளேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டால் கூட காதில் வாங்கின மாதிரி நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். எதெல்லாம் நமக்கு அங்கே ஃபேக்ட் இருக்கோ அந்த ஃபேக்டெல்லாம் நான் உங்களுக்கு தனியாகவே எடுத்து சொல்லிவிட்டு அதை நீங்கள் பார்த்துருங்க. உஷா went to visit her dash house after shopping in the market. ஷாப்பிங் முடிச்சோடனே உஷா யாரோட வீட்டுக்கு போனா அப்படின்னா அவங்களோட ஆண்ட் வீட்டுக்கு போனால 2 கப் டீ குடிச்சா அப்படின்னு பார்த்தோமா. அவங்க ஆண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, லெஃப்ட் ஷோல்டர் பிரச்சனையும் மூட்டு வலியும் இருந்துச்சு, ஜாயிண்ட் பெயினும் இருந்துச்சுன்னு பார்த்தோமா. உஷா டுக் ஷெல்டர் உஷா எங்கே ஷெல்டர் அடைஞ்சா, அந்த ரூயின்ஸில் தான் ஷெல்டர் அடைஞ்சா. அடுத்து போகலாமா. At dawn the dash began to sing. விடியல் வந்ததுக்கப்புறம் யார் பாட்டு பாடினா, குக்கு பர்டா, லின்னட்டா, த்ரஷா.
த்ரஷ் அப்படிங்கிற பேர்டு தான் வந்து பாட்டு பாடிச்சு. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 செஷனுமே பார்த்துருக்கோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு யோசிக்க வேணாம். நம்ம எதுக்காகனா ஒவ்வொரு லைனும் பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. புக் பேக் ஆன்சரும் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.